பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். யோபு 7ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிறோம். என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? இப்பொழுதே மண்ணில் படுத்துக்கொள்வேன். விடியற்காலத்திலே என்னை தேடுகிறானில் நான் இரேன் என்றான். இதனாலின் செய்தியாக துன்பம் தருகிறவன். யோபுடைய வாழ்க்கையை நீங்கள் நானும் படித்து பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை, எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு உதாரணமாக யோபு வாழ்ந்தார். யோபை குறித்து வாசிக்கும் போது யோபு யுத்தமனும் சர்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விரோதமாய் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஒருவரை சிபாரிசு செய்யும் போது அவருடைய நல்ல தன்மைகளை சொல்லுவார். தேவனுக்கு கூட சாத்தான் பேசிய போது யோபுவின் நல்ல தன்மைகளை சொன்னார். எனவே யோபுவிடமும் எந்த பாவமும் இருந்ததாக தெரியவில்லை. என் மீறலையும் என் பாவத்தையும் உணர்த்தும் என்று தேவனிடத்திலே யோபு அங்கே சவால் விடுகிறார். 13:23 வாசிக்கிறோம். ஆனால் என்னிடத்தில் பாவமில்லை என்று சொல்லி யோபு சொல்லாமல் அக்கிரக்காரர்களை போன்று மோசமான தவறுகளை நான் செய்வதில்லை என்கிறார். தன் வாழ்க்கையை யோபு தேவன் மிக நுண்மையாக கவனித்து தனக்கு தண்டனை வருவதாக எண்ணினார். தன் இன வகைகளின் பாவங்களை எல்லாம் எண்ணி பார்த்து தனக்கு வேதனை அளிப்பதாக அங்கே நினைக்கிறார். 13:26 வாசிக்கிறோம். என்னை மன்னிக்காது என்னை தண்டிப்பிலே ஏன் தீவிரமாக இருக்கிறது என்று சொல்லி கேள்வி எழுப்புகிறார். அங்கே பாவ மன்னிப்பை பற்றி யோபுக்கு தெரியும். அங்கே தனக்காகவும் தன் பிள்ளைக்காகவும் பலியிடுகிறார். தேவன் அவருடைய பாவத்தை மன்னித்தார் என்பது ஒரு நிச்சயம் அல்லவா? நாமும் கூட தாம் செய்த பாவத்தை தேவனிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டிய பிறகு அவர் மன்னித்தாரா இல்லையா என்கிற நிச்சயமின்றி நாம் வாழ்கிறோம். ஒருவேளை அறிக்கையிட்ட பிறகு அதே பாவத்தை மீண்டும் செய்வதால் அந்த எண்ணம் வந்திருக்கலாம். சில பாவங்களை தேவனால் மன்னிக்க முடியாது என்றும் துன்பங்கள் வரும்போதும் தேவன் நம்மை தண்டிக்கிறார் என்று சொல்லும் நாம் நினைக்கிறோம். ஒருவேளை நாம் நினைக்கலாம் தேவன் மன்னிப்பு குறித்து சந்தேகம் எழுப்புமானால் அது பிசாசிலிருந்து வருகிறது. பிசாசின் செயல்களை வெளிப்படுத்துவதுதான் யோபுவின் வரலாறு. தம் வாழ்வில் அங்கே துன்பம் தருகிறவன் அவன்தான். அதற்கும் பாவ மன்னிப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நாம் பாவைகளை அறிக்கையிட்டால் அங்கே வேத வாக்கியம் சொல்கிறது, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார் என்று சொல்லி நாம் யோவானிலே வாசிக்கிறோம். எனவே துன்பம் தருகிறது பிசாசு. நம்முடைய பாவங்களை மன்னிக்க தேவன் சித்தமாக இருக்கிறார். இன்றைவே ஆண்டிய சமூகத்திலே ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய பாவங்களை மன்னிக்க தேவன் சித்தமாக இருக்கிறார். அப்படியேப்பட்ட பாவ மன்னிப்பை இந்த காலவேளை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.